வணக்கம் நேர்களே. இப்பொழுது நம்ம பார்க்க போகிறது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐஆர்சிஎல் என்ற ஒரு நிறுவனம் இந்தியாவுக்கு தேவையான அணு கனிமங்களை சப்ளை செய்கிற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனமானது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மணவாளங்குறிச்சி என்ற கிராமத்தை சுற்றி 1800 ஏக்கர் நிலப்பரப்பில் கனிம வளங்கள் புதைந்து இருக்கிறது. அதை தோண்டி எடுக்கணும் சொல்லி இந்திய அரசிடம் முறையிட்டு அதுக்கு அனுமதியும் வாங்கி இப்பொழுது இந்திய அரசு சப்போர்ட்டோட நம்ம தமிழ்நாட்டில் 2020 எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அனுமதியை பெற்றது. நம்ம எடப்பாடியார் அவர்கள் ஏன் அந்த அனுமதியை கொடுத்தாரு? மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கணும் என்கிற ஒரு முடிவில் அந்த அனுமதியை கொடுத்திருக்கிறாரு. இது தமிழ்நாட்டுக்கு நல்லதா இது கெட்டதா என்று ஒரு முடிவு சொல்லாமல், ஒரு ஆராய்ச்சி செய்யாமல், அதிகாரிகளை கலந்தாசிக்காம அந்த அரசு அது கையெழுத்திட்டதா அப்படின்னு நமக்கு தெரியல. அனுமதி கொடுத்துட்டாங்க. அதுக்கு அப்புறமா இவங்க அந்த ஸ்பாட்டுக்கு போய் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினாங்க. கருத்து கேட்பு கூட்டத்தில் மக்கள் கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க. அங்கே இருக்க மீனவர்கள், கிராமத்து மக்கள், அது போல அங்கே இருக்கிற சமூக ஆவலர்கள் எல்லாருமே பயங்கரமாக அவங்க எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க. அப்படி பதிவு செஞ்சதுனால போராட்டங்களும் முளைச்சது. அதனால மத்திய அரசு கொஞ்சம் அதை தனித்து வச்சிருந்தது. அதுக்கப்புறம் திமுக ஆட்சி வந்தது. திமுக ஆட்சியிலையும் அது அப்படியே கிடப்பில் கிடந்தது. எந்த ஒரு மத்திய அரசு திட்டமும் ஒரு 5 வருட காலம் செயல்படுத்த முடியாமல் எதிர்ப்பில் இருந்தால் அந்த திட்டம் ரத்தாகிவிடும், காலாவதியாகிவிடும். அது இந்த ஜூன் 10ஆம் தேதியோட 5 வருடம் முடியுது. முடிந்தால் அது காலாவதி ஆகிடும். அப்படி காலாவதி ஆச்சுன்னா அடுத்தால வந்து அந்த திட்டம் செயல்படுத்துவது கடினம். திருப்பி அதை ரெகுலேஷன் பண்ணுறது கடினம். ஸோ அந்த மாதிரி நிலைமை மத்திய அரசுக்கு வரக்கூடாதுங்கிறதுனால நம்ம விஜய் அரசிடம் வந்து மீண்டும் திட்டத்தை செயல்படுத்த அனுமதி பெற்று கையெழுத்து வாங்கியாச்சு. நம்ம விஜய் சார் அவர்களும் கையெழுத்து போட்டாங்க. அதாவது இவர்கள் நோக்கமும் மத்திய அரசோட நம்ம இணக்கமாக இருக்கணும், அங்கேருந்து நமக்கு நிதி வரணும், இப்படி பலவித ஒரு கோரிக்கையை வச்சு பலவித ஒரு எண்ணம் இருப்பதனால இந்த திட்டத்துக்கு அவங்க கையெழுத்து போட்டாங்க. இதனால் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பாதிப்பு, இதுக்கு முன்னாடி மக்கள் எவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க, அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த திட்டத்தை வேண்டான்னு எடுத்து சொல்ல ஒரு திராணியற்ற அரசா இது? மத்திய அரசுக்கு எது கொடுத்தாலும் கையெழுத்து போடணுமா? இணக்கமாக இருக்கணும், இணக்கமாக இருக்கணும்னு இவங்க கையெழுத்து போட்டாங்க. இப்போ கையெழுத்து போட்டால் இந்த திட்டத்தை செயல்படுத்துவது ரொம்ப எளிது. காரணம் வந்து முன்னாடியாவது கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவாங்க. இப்போ அந்த திட்டம் தேவையில்லைன்னு மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்தாச்சு. திட்டத்தை நிறைவேற்ற மக்களிடம் கருத்து கேட்பு கேட்க தேவையில்லை. அப்படிங்கும்போது அவங்க ஈஸியாக உள்ள நுழைய வாய்ப்பு இருக்குது. அப்படி நுழைஞ்சா அந்த கிராமங்கள் கிட்டத்தட்ட 7-8 கிராமங்கள் பாதிக்கப்படும். அந்த மக்கள் வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதுக்கு அடுக்கடுத்துல அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மீனவர்கள் பொழப்பும் கெட்டு போயிடும். அதுக்கடுத்துல தென் தமிழ்நாட்டில் அந்த சுரங்கம் தோண்டினாங்கன்னா உள்ளே போக போக அந்த கனிமங்களை வெட்டி எடுக்கும்போது கதிர்வீச்சு ஏற்படும்னு சொல்கிறாங்க. அந்த கதிர்வீச்சு வந்துன்னா அதனால் புற்றுநோய், பல நோய், பல உடம்பு பாதிப்புகள் ஏற்படும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த மக்கள் அங்கே விட்டு வெளியேற வேண்டிய வரும். இப்போ தமிழ்நாட்டுக்கு வர முதலீடுகள் தென் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு கொண்டு வைக்கிறாங்க. அந்த முதலீடுகள் எல்லாமே திருப்ப வராது. இருக்கிற முதலீடும் வெளியேறிடும். தமிழ்நாடு ஒரு பாலைவனமாக மாற வாய்ப்புள்ளது, தென் தமிழ்நாடு. ஸோ இந்த அரசு வந்து மத்திய அரசு இங்கே வெட்டி எடுக்கிற கனிமங்களை அவங்க கொண்டு போய் உலகமெங்கும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, விற்பாங்க. இந்தியாவுடைய கல்யாணம் ஃபுல்லாக ரொம்ப வட மாநிலங்கள் நல்லா செழித்தோழி வளரும். நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏதோ ஒரு பெர்சன்டேஜில் நமக்கு எதாவது தருவாங்க இல்லையா, மற்றபடி அந்த நிதி அவங்க அதை கொண்டு உண்டாக்குற நிதியை நமக்கு தருவாங்கன்ற நிச்சயமும் கிடையாது. அப்படி இருக்கையில் இதுக்கு ஏன் அனுமதி கொடுக்கணும்? நம்ம தாவேக அரசு நிதானித்து இந்த திட்டத்தை எப்படி முடக்குவதுன்னு நிதானித்து இதை முடக்க வேண்டும். ஏன்னா நம்ம முதல்வர் அவர்கள் மக்கள் பாதிக்கிற திட்டத்தை செயல்படுத்த மாட்டேன்னு சொல்லி ஏற்கனவே பரந்தூர் விமானத்தை முடக்கி வச்சிருக்கிறாரு. அதே நிலைமை தான் இங்கே 7-8 கிராமங்கள் அடி வாங்குது. மக்கள் பயங்கர பாதிப்பு வரும், தமிழ்நாட்டுக்கே பாதிப்பு வரும். அதனால் இதை ஈஸியாக தமிழக அரசு காலக்கடப்பு செய்து இதை முடக்குவதற்கு முடிவெடுக்கணும். அப்படி இல்லைன்னா வரலாறு உங்களை மன்னிக்காது.